ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஜிஎஸ் மெயின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போது ஜிஎஸ் 1 2024 அந்த பேப்பரில் கொஷின் நம்பர் 7 ஏற்கனவே 6 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். கொஷின் நம்பர் 7, வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டெமோகிராபிக் வின்டர்? இஸ் த வேர்ல்டு மூவிங் டுவர்ட்ஸ் சச் ஏ சிச்சுவேஷன்? எலாபரேட். ஸோ இது சோர்ஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து சோர்ஸ் எடுத்திருக்காங்க. current affairs material but related to the society and demographic dividend, etc. Population. So population and the topic in the question varum. So what is meant demographic winter? ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் இருக்குது, நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னென்னா ஷ்ரிங்கிங் பாப்புலேஷன், ஷ்ரிங்கிங் பாப்புலேஷனு, ஷ்ரிங்கிங் ஒர்க் ஃபோர்ஸு, ஷ்ரிங்கிங் பாப்புலேஷனு, ஒர்க் பாப்புலேஷன் ஷ்ரிங்க் ஆனால் தென் ஃபெர்டிலிட்டி ரேட்டு கம்மியாகுது. அதெல்லாம் வந்து டெமோகிராபிக் வின்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதுனா 10 மார்க்கரு. ஸோ ஒரு இன்ட்ரொடக்ஷனு, ஒரு பாடி பார்ட்டு, அது என்ன ஒரு வே ஃபார்வர்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டெமோகிராபிக் வின்டர் அதுவே ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் 3 to 4 லைன்ஸு. அந்த 4 லைன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துடலாம். தென் பாடி பார்ட்டில் வந்து இஸ் த வேர்ல்டு மூவிங் டுவர்ட்ஸ் சச் ஏ சிச்சுவேஷன். நீங்கள் இதை நெகேட் பண்ணி எழுதலாம், இல்லை சப்போர்ட் பண்ணி எழுதலாம் ஆக்சுவலாக. ஸோ இஃப் எஸ், ஆக்சுவலாக நீங்கள் பேலன்ஸ் ஆன்சர் கொடுக்குறது இதுக்கு பெட்டர் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து எத்திக்ஸில் எழுதலை. எத்திக்ஸ்னால் நீங்கள் யூ கேன் டேக் ஏ ஸ்டாண்ட், பட் இன் ஜிஎஸ் ஆன்சர் யூ கேன் கிவ் பேலன்ஸ்டு மிட்வே. ஃபாலோ பார்த்தா புத். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான், ஜெர்மனி, இட்டலி, அதன் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், மெனி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் having declining population and shrinking workforce. ஸோ இது எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இந்தந்த கண்ட்ரீஸ்லலாம் இவ்வளோ பாப்புலேஷன் ரேட் இருக்குது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இருந்தது. ஸோ இதனால் வந்து வேர்ல்டு வந்து மூவிங் டுவர்ட்ஸ் சச் ஏ சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. பட் அதே நேரத்தில் வந்து சில கண்ட்ரிஸ் எடுத்துக்கலாம், ஈவன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸு, இந்தியாவில் இன்னும் டிக்ளைனிங் பாப்புலேஷன் வரல, பட் சான்சஸ் இருக்குது. பட் இது என்ன பண்ணலாம், நம்ம இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த டிக்ளைனிங் பாப்புலேஷன் வந்து நம்ம ஃபெர்டிலிட்டி ரேட் அவங்கள 2 சைல்டு பாலிசியெல்லாம் கொண்டு வந்து இது வந்து நம்ம வந்து அது தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். சில கண்ட்ரீஸில் வந்து இப்போ சைனாஸில் ஒன் சைல்டு பாலிசியெல்லாம் எடுத்துட்டாங்க, தி ஸ்கிராப்டு தட் பாலிசி. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இதுக்கு ஒரு 5 பாயிண்ட் எஸ் ஷிங்கிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த கண்ட்ரீஸ்லாம் அப்படின்ட்டு நீங்கள் வேர்ல்டு மேப், ஜியாகிரபி மேப் கூட வரையலாம் ஆக்சுவலாக இதுக்கு. ஸோ அது ஒரு 0.5 மேப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்புறம் இதுக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு யூஎன்டிபியில் இவங்கெல்லாம் என்னென்ன பாலிசி, யூஎன்டிபி தென் யூஎன், வேர்ல்டு பேங்க், இவங்கெல்லாம் என்னென்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ அது வே ஃபார்வர்டில், ஸோ கவர்மெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் தி பாலிசிஸ் டுவர்ட்ஸ் அச்சீவிங் நாட் டு மேக் டெமோகிராஃபிக் வின்டர், அந்த பாலிசியெல்லாம் நெகேட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஆன்சரை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். தென் கொஷின் நம்பர் 8, டிஸ்டிங்விஷ். இது ஒரு லென்த்தி கொஷின், பட் ஆனால் நீங்கள் ஈஸியாக இருக்கும். லென்த்தி கொஷின்னா டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் உமன்ஸ் எம்பவர்மெண்ட். Why is it important to take gender concerns into account in program design and implementation? எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ஜெண்டர் பயஸ் இருக்குது இந்த சொசைட்டியில் அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு சொசைட்டி கொஷின். சோஷியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 3 லைன் என்னென்ன எழுதிக்கலாம் ஆக்சுவலாக. ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா என்ன, எக்ஸாம்பிள். ஜெண்டர் ஈக்விட்டினா எக்ஸாம்பிள் என்ன, கவர்மெண்ட்டு அக்ராஸ் த வேர்ல்டு இல்லை இந்தியாவில் ஒரு ஸ்கீமு. தென் ஜெண்டர் ஈக்விட்டி, தென் உமன்ஸ் எம்பவர்மெண்ட். உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டெல்லாம் யூஎன்டிபி, இந்த வேர்ல்டு பேங்க்கு, இவங்ககிட்டலாம் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் இருக்குது. எஃப்ஏஓ இவங்களாம் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன், அந்த ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அடுத்து எதுனா உங்கள் டேட்டா இருந்தாலே அது எக்ஸாம்பிள்ஸு, டேட்டா ஃபேக்ட்ஸை கொடுத்துருங்க.
தென் நம்ம வந்து இப்போ அது 3த்துக்கும் ஒரு 4 லைனு 3 லைன் இல்ல 3 லைன் டெஃபினிஷன்ஸ். தென் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் ஜெண்டர் கன்சர்ன் த ப்ரோக்ராம் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உம ஜெண்டருக்கு என்ன உமன்ஸ் ஜெண்டர் கன்சர்ன்னா மோஸ்ட்லி வந்து உமன்ஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப சமுதாயத்தில் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிறந்ததுலேருந்தே இப்போ இறப்பு வரைக்கும் அவங்க வந்து எப்படி இப்போ நெக்லெக்ட் பண்ணப்படுறாங்க சொசைட்டியில் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. ஃபெர்டிலிட்டி, மெடிக்கல் எஜுகேஷனு, ஜாபு, தென் சொசைட்டி பொலிட்டிக்கலாக எப்படி அவங்க, எக்கனாமிக்கு, கல்ச்சுரலாகவும் எப்படி அவங்க இது பண்ணுறாங்க, புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷன் டிசைனில் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸு. அதுக்கடுத்து வே ஃபார்வர்டில் கவர்மெண்ட் இந்த சில ஜெண்டர் பட்ஜெட்டிங்கு, உமன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸு, இந்த நிர்பயா ஸ்கீம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஃப்ரம் எஜுகேஷன் டு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். அது வே ஃபார்வர்டில் முடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் அணுகணும் ஆக்சுவலாக. தென் யூ வில் ஃபெச் அ குட் மார்க்ஸ். தேங்க்யூ.